நமக்கு தெரியாது நம்முடைய கண் எவ்வளவு பவர் வாய்ந்தது என்று விஞ்ஞான ரீதியாக கண்களை பற்றி பேசக்கூடியவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்வார்கள், ஒரு கண், மனிதனுடைய கண் இருக்கிறதே 1 கோடி நிறங்களை பிரித்தறியக்கூடிய திறன் கொண்டது. 1 கோடி நிறங்களை பிரித்தறிய முடியும். இன்னைக்கு 12 நிறம் என்றாலும் கூட 12 நிறங்கள் அல்ல, ஏராளமான நிறங்கள் உண்டு. 1 கோடி நிறத்தை ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் மத்தியிலான வித்தியாசத்தை பிரித்தறிய முடியும். ஒரு டிஜிட்டல் கேமராவில் இந்த விழி வேலை செய்யுமையானால் 576 மெகா பிக்சல் அளவுக்கு அதனுடைய ஒளித்திறன் கூடும் என்பார். இன்னைக்கு சாதாரண மொபைல்கள் கூட அதிகபட்சமாக 50 MP 60 MP அல்லது 10 to 50 வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய விழித்திறனுடைய அதனுடைய தெளிவு எந்த அளவுக்கு 576 மெகா பிக்சல் அளவு. அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு உறுப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி எவ்வளவு நினைத்திருப்போம், அதற்காக எவ்வளவு சுத்தம் செய்திருப்போம். எப்படி கை ரேகை வித்தியாசமானதோ அதே போன்றுதான் வெளித்திரையும் வித்தியாசமானது. அல்லாஹ் உலகத்திலே கோடான கோடி மக்களை இதுவரையிலும் படைத்து முடித்து விட்டால் இறந்து போய்விட்டார்கள். இப்போது இருக்கக்கூடியவர்கள் 700 கோடியாகட்டும் 1000 கோடியாகட்டும் அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். இனிமேலும் கியாமத் வரையிலும் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய கண்ணும் இன்னொரு மனிதனுடைய விழித்திரையும் ஒத்து போகாது. எப்படி கைரேகை ஒத்து போகாதோ அதே போன்று அவனுடைய விழித்திரை வித்தியாசமாக இருக்கும். எனவேதான் ஆதாருக்கு விழித்திரை பார்க்கிறார்கள். ஆதார் ஆகட்டும், ரேஷன் கார்டு ஆகட்டும், ஏர்போர்ட்ல நிற்கும் பொழுது விழித்திரை பதிவு செய்கிறார்கள். அதை பதிவு செய்தால் போதும், உலகத்தில் வேறு எந்த மனிதருக்கும் அது போன்ற விழித்திரை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான படைப்பு கொடுத்த ஞாபகம். அது மட்டுமல்ல, அந்த கண்ணுடைய பார்வை எப்பொழுதுமே கண் ஈரமாக இருக்கும். கண்ணிலே அதாவது கண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். கண் காய்ந்து போய்விடக்கூடாது, விளந்து போய்விடக்கூடாது. அது யதார்த்தமாக அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். கண்ணிலே எப்பொழுதுமே கண்ணீர் இருக்கும். அந்த கண்ணீர் ஐஸ் கட்டி மாதிரி என்னதாக அது உருகி போகாது, ஜாமீதாக அது கெட்டியாகவும் ஆகாது. அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். ஒரு கால் நாம் வடதுருவத்தில் போய் நின்றாலும் கூட ஆய்வாளர்கள் சொல்வார்கள், வடதுருவத்தில் போய் நின்றால் அத்தனையும் ஐசாயிரம் கட்டியாக, அப்படியே ஜாமீதாக கெட்டியாக. ஆனால் கண்ணுடைய கண்ணீர் மட்டும் அது உருகி கொண்டே இருக்கும், அது ஊறிக்கொண்டே இருக்கும். அது எந்த வகையிலும் கெட்டியாக. அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான்.